பொட்டம்மன் படத்துல வர்ற வில்லன். பொதுவாவே சாமி படத்துல அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன், ரோஜா இவங்க 2 பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதே டைம்ல சாமி படத்துல வில்லன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்டா நமக்கு மைண்ட்ல வர்றவர் இவர்தான். கருப்பு கம்பளிய போத்திக்கிட்டு நெத்தியில கருப்பு கலர் வட்ட புட்டு வச்சுக்கிட்டு சிங்கப்பல்லு மாதிரி 2 பல்ல வச்சுக்கிட்டு நடந்து வருவாரு பாருங்க, ஒரு பெரிய உருவத்தோட. சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் பயந்து நடுங்கி போயிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இவரோட கேரக்டர். 90ஸ்ல வந்த பயங்கர கொடூர வில்லன்கள்ல ஒருத்தர் தான் இவர். இவரோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா. இவரை நமக்கு வில்லனா மட்டும் தான் தெரியும். ஆனா இவர் உண்மையிலேயே மலையாளத்துல ஒரு மிகப்பெரிய நடிகர் அண்ட் ப்ரொடியூசர். இவர் 2000ல ரோஜா சுலட்சுமி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச பொட்டம்மன் படத்துல ஒரு வில்லன் ரோல் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல இவரோட முகம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அதாவது உண்மையான முகம். ஆக்சுவலா இப்ப இவர் எப்படி இருக்காரு அப்படின்றத பார்த்து மிரண்டு போயிருவீங்க. கொஞ்சம் ரகட்டா பேசிட்டா உடனே திடீர்னு ஒரு லேடி வில்லனா வர்றாங்க, அதுவும் ஜென்ஸுக்கு ஈக்குவலா வில்லனா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே டிஃபரெண்டா இருந்துச்சு. அதுவும் ஜென்ஸுக்கு ஈக்குவலா கிடையாது, ஜென்ஸை விட ஜாஸ்தியாவே பண்ணியிருந்தாங்க அந்த ரோல்ல. அதனாலயே இந்த கேரக்டர் தமிழ் சினிமால ரொம்பவும் பேசப்பட்டுச்சு. அங்க கேரளால நிறைய பேர் நடிச்சிருக்கோம்.